பாஜக ஆளாத மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மாநில தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பட்ஜெட் பாஜக ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது என்றும் விமர்சனம். அடியை நெருங்கும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நீர்வரத்து 34,690 கன அடியிலிருந்து 33,040 கன அடியாக குறைந்தது. தேனி தொகுதியில் அதிமுகவின் தோல்வி குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தங்கதமிழ் செல்வன், டிடிவி தினகரன் என பிரபலமானவர்கள் போட்டியிட்டதே காரணம் என்று அதிமுக நிர்வாகிகள் கூறியதாக தகவல். செந்தில் பாலாஜி வழக்கில் பென்டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென சேர்க்கப்பட்டது எப்படி? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பிக் போக்கஸ் பகுதியை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்த்திடலாம். தேர்தல் பணிகளை திமுக தொடங்கியிருக்கு. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பு குழுவுடைய பணிகள் அப்படின்றது ரொம்ப வேகப்படுத்தப்பட்டிருக்கு. 2 வருடத்திற்கு முன்னதாகவே இந்த பணிகளை திமுக தொடங்கியிருப்பது அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு. தொடர்பான விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு முன்னதாகவே ஒருங்கிணைப்பு குழு அவங்க ஏற்கனவே முதல் கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒருங்கிணைப்பு குழுவுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது? அவங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடு என்னவாக இருக்கு? தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் நிலையில ஏறக்குறைய 20 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் திமுக சட்டமன்ற தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக திமுக ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்து அந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய முதல் ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது ஒருங்கிணைப்பு குழு ஏற்கனவே 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பொறுப்பாளராக இருந்த, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்கு காரணமாக இருந்த 234 தேர்தல் பொறுப்பாளர்களையும் அழைத்து இந்த ஒருங்கிணைப்பு குழு பாராட்டி ஒரு விருந்தையும் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அணியாக திமுகவை பொறுத்தளவு 22 அணிகள் இருக்கிறது. 22 அணிகளுடைய நிர்வாகிகளையும் இந்த ஒருங்கிணைப்பு குழு தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி இந்த ஒருங்கிணைப்பு, அதாவது இந்த அணிகள் மூலமாக திமுக அரசுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த அணிகள், ஒவ்வொரு அணிகளுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதற்கான பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க. அதே போல இந்த ஒருங்கிணைப்பு குழு மாவட்டந்தோறும் நேரடியாக சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தேர்தல் பணிகளுக்கான ஒரு ஆலோசனை நடத்த இருக்காங்க. அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு மாவட்டங்களை பிரிப்பது, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, கட்சி பிரச்சனைகளை களைவது, அதே நேரத்தில் திமுக அரசுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது உள்ளிட்ட முக்கியமான ஆலோசனைகளை செய்ய இருக்கிறாங்க. அதே போல கட்சியில் மறுசீரமைப்பு பணிகளை இந்த ஒருங்கிணைப்பு குழு செய்ய இருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக தலைவர் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதாவது தேர்தல் பணிகளை சரிவர செய்யாத நிர்வாகிகளை நிச்சயமாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு நாடாளுமன்ற தேர்தலில் பணிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் எந்தெந்த பகுதியில் பெற்றது என்ற பல்வேறு விவரங்களை திரட்டி கட்சியில் மறுசீரமைப்பு செய்வது, நிர்வாகிகளை மாற்றுவது உள்ளிட்ட பல முக்கியமான முடிவுகளை இந்த ஒருங்கிணைப்பு குழு எடுக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் தேர்தல் வெற்றிக்காக விருந்தும் வெகுமதியும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கூடிய நிலையில தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இந்த மேயர்கள் மாற்றம் அப்படின்றது 2 இடங்களில் தொடங்கியிருக்கு. ஸோ இனிமேல் நடவடிக்கை அப்படின்றது இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கோகுல். அடுத்ததாக பிக் போக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் போக்கஸ் பகுதியில் மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டதாகவும் இதன் காரணமாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதற்கான காரணம் குறித்தும் இந்த போராட்டம் கூட்டணிக்காகவா கூட்டாட்சியை காப்பாற்றுவதற்காகவா என்ற விஷயம் தொடர்பாக பேசுவதற்காக திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சச்சிதானந்தம் அவர்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எந்த இடத்திலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை. மக்கள் கிட்ட ஒரு தவறான தகவலை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில தான் இது போன்ற அணுகுமுறையை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையாளுறாங்க அப்படின்னு பாஜக தரப்பிலிருந்து விளக்கம் வந்திருக்கு. உண்மையாகவே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கா? உங்களுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன? சார், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்தியா கூட்டணி மாநில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய
நீங்கள் வந்து கேரளாவுக்கு, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு, தெலுங்கானாவுக்கு, ஜார்க்கண்டுக்கு, பஞ்சாபுக்கு, மேற்கு வங்காளத்துக்கு, இந்த எல்லா மாநிலங்களுமே இந்த மத்திய பட்ஜெட் இந்த மாநிலங்கள் முழுவதையும் புறக்கணிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பொதுவாக ஒரு தேர்தல் என்று வந்தால் தேர்தலில் அரசியலாக போட்டியிடுறதுங்கிறதும், தேர்தல் முடிந்த பிறகு ஒரு தேர்வு செய்யப்படக்கூடிய அரசாங்கம் எல்லோருக்குமான அரசாங்கமாக இருக்குதுங்கிறது தான் கடந்த கால நடைமுறை. ஆனால் இவங்க முற்றும் அரசியலாக வந்து இந்த ஆட்சியை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் ஜனதா தளத்தினுடைய ஆட்சி நடைபெறுது, ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய ஆட்சி. அதே மாதிரி தெலுங்கு தேசத்தினுடைய ஆட்சி ஆந்திராவில் நடைபெறுது. இந்த 2 மாநிலங்களுக்கும் அவங்க தேர்தலுக்கு முன்னாலேயே ஆதரவு கொடுப்பதற்கு மாநில சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும், கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும்லாம் டிமாண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து மத்திய பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்துக்கு வந்து சாலை மேம்பாலங்களுக்கு 26,000 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து கயா தொழில் முனையம் அது உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. வெள்ள நிவாரணம் 11,500 கோடி ரூபா வழங்கப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள், மருத்துவமனைகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தலைநகர் அமராவதியை கட்டமைப்பதற்காக 15,000 கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரயில்வே திட்டங்கள், சாலை, மின்சாரம் போன்ற திட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடும் கூட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. 2 முறை வெள்ளச்சேதம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் அதில் சேதம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்முடைய மத்திய அரசுக்கு அறிக்கை கொடுத்தும் கூட மத்திய அரசு வெறும் 276 கோடி ரூபா மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்கு எதுவுமே கொடுக்கல. பீகாருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பீகாருக்கும் அவங்க எதிர்பார்த்ததோ தெலுங்கு தேசத்துக்கும் அவங்க எதிர்பார்ப்பே அவங்க பூர்த்தி செய்ய முடியலைன்னாலும் கூட இருக்கிற ஒதுக்கீட்டில் குறிப்பாக இந்த 2 மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்திருப்பதுங்கிறது அப்பட்டமாக தெரிய வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்டங்கள் நீங்கள் வந்து 91,000 கோடி ரூபா வந்து நீங்கள் வந்து சுகாதாரத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பட் மதுரை எய்ம்ஸை பற்றி அதில் ஒரு வார்த்தை கூட குறிப்பு இல்லை. டெல்லி எய்ம்ஸுக்கு 4,500 கோடி ரூபாய்ன்னு அறிவிச்சிருக்காங்க. மதுரை எய்ம்ஸுக்கு கடன் வாங்கி கட்டுங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டம், சென்னை 2வது ஃபேஸ் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுங்கிறது அவங்க எதுவும் செய்யலை. அதே மாதிரி மதுரைக்கு கோவைக்கான மெட்ரோ திட்டங்கள் அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், அதுவும் அவங்க வந்து பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து பொதுவாகவே இந்த பட்ஜெட் வந்து மக்களுக்கு விரோதமான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து திருந்திய மதிப்பீட்டில் நீங்கள் வந்து உரத்துக்கான மானியம் வந்து பார்த்தீங்கன்னா 1,88,000 கோடி, இன்றைக்கி 1,60 தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபா உரமானியம் குறைச்சிருக்காங்க. இவங்க எப்படி விவசாயிகளை பாதுகாக்க முடியும்? ஆகவே நீங்கள் வந்து இந்த அரசு விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாக இல்லை. உரத்தினுடைய விலை உயரும். அதே உணவுக்கான மானியத்தையும் அவங்க வந்து குறைச்சிருக்காங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கடந்த ஆண்டு 60,000 கோடி ரூபா ஒதுக்கீடு, இந்த தடவை 86,000 கோடி ரூபா. தோற்றத்துக்கு அதிகமாக ஒதுக்கீடு பண்ண மாதிரி தெரியும். ஆனால் அதில் 41,500 கோடி ரூபா ஏற்கனவே செலவு செய்யப்பட்ட நிதி. அப்போ வெறும் 44,500 கோடி ரூபா தான். போன ஆண்டை விட 15,000 கோடி ரூபாய் 15,500 கோடி ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்துக்கும் குறைச்சி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க.